Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. கல்லூரி வாழ்க்கை என்பது கட்டவிழ்த்து விடப்பட்ட வாழ்க்கை இல்லை. ஏன்னா அங்கே என்ன நினைக்கிறாங்க குழந்தைங்க, இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, பள்ளியில் இன்னமும் ஸ்பூன் ஃபீடிங் நடந்துட்டு இருக்கு. ஆனால் கல்லூரியில் அது இருக்காது. சடனாக எல்லாத்தையும் நீங்களாவே தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணுன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வர்றாங்க. பள்ளிக்கும் கல்லூரிக்கும் எவ்வளோ வித்தியாசம், ஒரு வருட கணக்கில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான். அந்த 3 மாதத்தில் என்ன பெரிய மெச்சூரிட்டி வந்துட போது குழந்தைங்களுக்கு. படிப்பு என்பது ஏர்னிங்கானது இல்லை, படிப்பு என்பது நாலெட்ஜுக்கானது. அதை நம்ம கரெக்டாக சொல்கிறோமா நம்ம குழந்தைங்கள்ட்ட? நிச்சயம்தான், சச்சின் டெண்டுல்கர் 10th இல்லை +2 ஏதோ ஒன்று ஃபெயில் ஆகிருக்கிறாருன்னு வச்சுக்கோமே. ஆனால் அவர் கூட விளையாண்ட மற்றவங்கள்லாம் அப்போ நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், இதையா அதையா அப்படின்றப்ப குழந்தைகளுக்கு நம்ம ஃபெயிலியரை சொல்லி தந்துடுறோமா? வெற்றி என்பது 99% தோல்விகளால் ஆகும். அப்போ இந்த 1% வெற்றி அடைகிறதுக்கு 99% தோல்வி தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த படிப்பை தாண்டி வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லித்தரலாம். எத்தனை பேர் படித்த துறையிலேயே வேலை பார்க்குறாங்க? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். டீனேஜ் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய மனரீதியான பிரச்சனைகள் குறித்தும் மனரீதியான சவால்களுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கு என்பது குறித்தும் நம்மளையே பேசிட்டு வரார் டீனேஜ் கவுன்சிலர் திரு குமார் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம ஒரு க்ரூஷியலான டைமில் இருக்கும் சார். அதுவும் டீனேஜ் பசங்களுக்கு மிக முக்கியமான காலம்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சது, ரிசல்ட்ஸ் வரப்போகுது. குறிப்பாக +2 பசங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் காலேஜ் நோக்கி போகக்கூடிய டைமில் இருக்காங்க. இந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்குல்ல சார், மிகவும் முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவங்க கல்வி ரீதியாக டிசைட் பண்ணியிருப்பாங்க, இதுதான் எடுக்க போகிறோம், அந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த காலேஜ் அட்மாஸ்பியருக்கு அவங்க புதுசாக போகிறாங்க. அந்த புதுசாக போகிற உலகத்தில் அவங்க மனரீதியாக எப்படி தயாராகணும்னு பார்க்குறீங்க சார்? ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பேச போகிறது, நிறைய பேர் பள்ளி படிக்கிறப்ப பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூல்ஸில் இருக்க டீச்சர்ஸ் ஆகட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த +2 வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன்னா போதும்டா தம்பி, இல்லை பாப்பா, அதுக்கப்புறமேட்டு அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தவறாக பதிய வைக்கிறோம். கற்றல் என்பது எதை கற்றுக்கொண்டாலும் எப்போ கற்றுக்கிட்டாலும் அது முழுமையாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்றது தான் நிஜம். ஆனால் தவறாக அங்கே ஒரு காலேஜ் போயிட்டால் எல்லாமே ஈஸி. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி பல திரைப்படங்களே பாருங்களேன், கல்லூரி வாழ்க்கையை ஏதோ ஒரு ஃபேண்டசியான ஒரு வேர்ல்டு மாதிரி காட்டக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதை நம்பி குழந்தைங்களும் காலேஜ் போயிட்டா அந்த என்விரான்மெண்ட்டே அப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படிலாம் நினைக்கிறாங்க. இது கட்டாயமாக எது உண்மையோ அது அவர்களுக்கு சொல்லப்படணும். ஒவ்வொரு எக்ஸாகரேட் பண்ணி படத்தில் நிறைய இடங்களில் நம்ம படத்தில் பார்ப்பது தான் நிஜம்னு நினைக்கக்கூடிய லெவலுக்கு இன்றைக்கி மாணவ சமுதாயம் வந்தாச்சு. அப்போ இல்லை, இதுதான் நிஜம்னு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்குது. இந்த +2 முடிச்சுட்டு அது வரைக்கும் உள்ள பருவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸ் சொல்கிறத ஏற்றுக்குவாங்க, சொல்கிறத கேட்பாங்க. அதற்கு பிறகு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு +1 +2லேயே மாறினாலும் கூட வேறு வழி இல்லை, அது வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த காலேஜுக்கு வந்த அப்புறமேட்டு தனக்கு எல்லாமே தெரியுன்ற அந்த ஒரு பார்வை அந்த டீனேஜுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுது. அப்போ அதை சரியாக கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது சார். இந்த ஸ்கூல்ஸ் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் ரெண்டுமே பள்ளி நிறுவனங்கள் தான். பெருசாக ஒன்றும் சிலபஸ் எதுவும் பெருசாக மாற போகிறது கிடையாது. காலேஜில் கொஞ்சம் அதிகமாக சிலபஸ் படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இடம் ஒரே பிளாட்ஃபார்ம் தான் அவங்களுக்கு. ஆனால் மன ரீதியாக என்னென்ன சிக்கல்கள் வரும் இந்த பிளாட்ஃபார்மில் மாறுறதுனால? இப்போ நீங்கள் சொல்லும்போதே பள்ளியும் கல்லூரியும் ஒன்று தான், ஒரே தளம் தான், ஒரே சிலபஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா? அங்கேயே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஒரே சிலபஸ் தான், பள்ளியில் இன்னமும் ஸ்பூன் ஃபீடிங் நடந்துட்டுருக்கு. ஆனால் கல்லூரியில் அது இருக்காது. சடனாக எல்லாத்தையும் நீங்களாவே தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணுன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வர்றாங்க. பள்ளியில் எல்லாமே அப்படி படி, இதை படி, இந்த நோட்ஸை படி, இந்த இதெல்லாம் இருக்கும், இந்த கொஸ்டின் பேப்பரில் 5 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் இருக்குது, இதெல்லாம் படி அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு ஈஸியாக ஒரு புக்லெட் மாதிரி அவங்களுக்கு கையில் கொடுத்துட்றோம்.
கல்லூரியில் அது கிடையாது. அவங்களாவே சுயமாக கஷ்டப்பட்டு படித்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனால் ப்ரொஃபஸர்ஸ் கூட இந்தந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிற மாதிரியான ஒரு கல்லூரிகள் தான் நம்ம பார்ப்போம். அங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங்காக எல்லாத்தையும் சொல்கிறதுன்றது இருக்காது. அப்போ இதையே எத்தனை பேரால் எத்தனை குழந்தைகளால் சரிவர அதை ஏற்றுக்கொள்ள முடியும் பார்க்குறீங்க. அப்போ இங்கேயுமே நாமளுமே கரிக்குலம்லாம் ஒன்று தான், இதே தான் இருக்க போகுது. இப்போ ஆரம்பத்தில் ஏன்னு படித்ததை தான் அதுக்கடுத்து வேர்டாக படிக்கணும், அதுக்கப்புறம் சென்டென்ஸாக நம்ம படிக்கணும். அப்படின்னாலும் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த நிலைக்கு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிற மாதிரி இங்கே பள்ளியில் நம்ம படித்ததனுடைய அடுத்த விரிவாக்கம் தான் நம்ம கல்லூரியில் படிக்க போகிறோம் அப்படின்றத சரியாக நாம் குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோமா? இந்த ஒரு கேள்வியை நம்ம இங்கே பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருமே முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது, கல்லூரி வாழ்க்கை என்பது கட்டவிழ்த்து விடப்பட்ட வாழ்க்கை இல்லை. அங்கேயும் நாம் எதற்காக போகிறோமோ, ஏன்னா அங்கே என்ன நினைக்கிறாங்க குழந்தைங்க, இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, கல்லூரி என்பது அதுவும் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்றத முதல்ல மனசில் அவங்க வச்சுக்கணும். குழந்தைங்களும் மனசில் வச்சுக்கணும், பேரண்ட்ஸும் இந்த சமுதாயமும் அதை வந்து சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த திரைப்படங்கள்லாம் அதை ஓவராக எக்ஸாகரேட் பண்ணி காட்டுற மாதிரி இந்த பார்வை கொஞ்சம் மாறணும். எது ரியாலிட்டியோ அதை வந்து குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இந்த பேரண்ட்ஸ் சில்ட்ரன் பாண்டிங் பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. இதில் குறிப்பாக வந்து என்னோட பையன் பள்ளி மாணவராக இருந்தார், அப்புறம் கல்லூரி மாணவராக மாறினார். இந்த 2 கேட்டகரி இருக்குல்ல, பள்ளி மாணவரை ஒரு விதமாக பேரண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுவாங்க, கல்லூரி மாணவரை ஒரு விதமாக பேரண்ட்ஸ் ட்ரீட் பண்ணணும். இந்த 2 கேட்டகரிகளை பேரண்ட்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்? ஏன்னா 2 கேட்டகரி ஒன்றா பேரண்ட்ஸ் ட்ரீட் பண்ண முடியாது. நான் கல்லூரி மாணவர் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஏஜ்ட்டு வந்துட்டார் அவர், அந்த இங்கே வந்து அடித்து திருத்தணும், அங்கே வந்து அடிக்க முடியாத பேரண்ட்ஸால். கல்லூரி மாணவர் மெச்சூரிட்டியாக வந்துட்டாரு அப்படின்னு கல்லூரி மாணவர் நினைக்கலாம் ஒன்று, இல்லைன்னா பேரண்ட்ஸ் நினைக்கிறான். உண்மை இது ரெண்டுமே இல்லாமலும் இருக்கலாம். இந்த பேரண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கல்லூரி மாணவர்கள் அப்படின்றவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மெச்சூரிட்டி வந்திருக்குமா? நான் ஒரே ஒரு விஷயத்தை இப்போ உங்கள்கிட்ட கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். கல்லூரி என்பது பள்ளிக்கும் கல்லூரிக்கும் எவ்வளோ வித்தியாசம்? ஒரு வருட கணக்கில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான். அந்த 3 மாதத்தில் என்ன பெரிய மெச்சூரிட்டி வந்துட போகுது குழந்தைங்களுக்கு? அப்போ இந்த பார்வையே முதல்ல மாறிடணும்னு நினைக்கிறேன். கல்லூரிக்கு வந்துட்டால் மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க, அப்படிலாம் இல்லை. அப்பையும் அவங்க அதே டீனேஜில் தான் இருக்க போகிறாங்க. இந்த பள்ளி மாணவர்கள் என்பவங்க கொஞ்சம் பெற்றோர்கள் சொன்னதை கேட்பாங்க. கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரியான நினப்புனாலேயே எல்லாமே எனக்கு தான் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த மாதிரி பசங்களை பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டியது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியாதுங்க, என் பிள்ளைக்கு நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் சொல்லித்தர முடியாது. என் குழந்தைகிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு மேத்ஸ் தெரியாதுங்க, தெரியாதுமா, அதனால் நீ வந்து உனக்கு டியூஷன் வச்சுக்கன்னு சொல்லி அதை ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இப்போ அந்த குழந்தையோட மனசில் என்ன விழுகும்? அப்பாவுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கூட தெரியல, அப்போ எதுவும் தெரியாதப்பா, அப்போ எதுவுமே தெரியாது போல இருக்குன்ற ஒரு எண்ணம் வரும். இல்லைம்மா, எனக்கு மேத்ஸ் தான் தெரியாது, ஆனால் என் ஃபீல்டில் எனக்கு தெரியுன்றத நான் சொல்லியிருக்கேனா குழந்தைகள்கிட்ட? அதுக்காக இது அத்தாரிட்டியாக நான் சொல்லணும்னு சொல்ல வரல. ஆனால் போகிற போக்கில் எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தான் தெரியாது, மற்றதெல்லாம் தெரியுன்றத அந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிடணும். சொல்லாமல் விட்டுட்டேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே ஸ்கூல் முடிச்சுட்டு கல்லூரிக்கு வர்றாங்க. கல்லூரிக்கு வர்றவங்கள்ட்ட என்னென்னலாம் சொல்கிறோம், பேரண்ட்ஸ் சைட்லேருந்து என்னென்ன சொல்கிறோம்? நீ வந்து படிச்சுட்டு பெரிய லெவலுக்கு வந்துட்டேன்னா நீ வந்து உனக்கு வேணுங்கிறத என்னென்ன உண்டோ அதெல்லாம் நீயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அது நிஜமா? அங்கேயே ஆரம்பிப்போமே. படிப்பு என்பது ஏர்னிங்கானது இல்லை, படிப்பு என்பது நாலெட்ஜுக்கானது. அதை நாம் கரெக்டாக சொல்கிறோமா நம்ம குழந்தைங்கள்ட்ட? படிப்பை ஏர்னிங்கானதுவே நம்ம எப்போ எல்கேஜியில் கொண்டு போய் சேர்க்கும் போதே சொல்லி கொடுத்துறாங்க. இன்னும் சொல்ல போனால் நீ என்ன ஆக போகிற, பெரிய ஆக போகிற, என்ன ஆக போகிற, ஐஏஎஸ் ஆக போகிற, ஐபிஎஸ் ஆக போகிற, கலெக்டர் ஆக போகிற, டாக்டர் ஆக போகிற, இப்படி ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துறோம். இல்லை, படிப்பு என்பது நாலெட்ஜுக்கானது, அறிவிற்கானது, அறிவை விருத்தி செய்வதற்கானது. நம்ம ஏர்னிங்க்கு அதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது, அது தனி அப்படின்றத குழந்தைகளுக்கு சொல்லித்தர்றோம். அப்படின்றப்ப அது எங்கே இருந்துன்னா ஆரம்பத்திலே சொல்லித்தரணும். அப்போ காலேஜுக்கு வந்துட்டால்
உன் லைஃப் செட்டில் ஆயிரும், இது படிச்சுட்டா உன் லைஃப் செட்டில் ஆகிடும். அப்படிலாம் கிடையாதுங்க. நிறையா இடங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறாருன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் நான் பார்த்ததுனால அதை சொல்ல வேண்டியிருக்குது. சச்சின் டெண்டுல்கர் வந்து +2 ஃபெயில் ஆனார், இல்லை 10th ஃபெயில் ஆனார், அவர் சாதிக்கலையா, அப்போ நீங்கள் எடுத்து செய்யுங்க. நினச்சந்தான் சச்சின் டெண்டுல்கர் வந்து 10th இல்லை +2 ஏதோ ஒன்று ஃபெயில் ஆகிருக்கிறாருன்னு வச்சுக்கோமே. ஆனால் அவர் கூட விளையாண்ட மற்றவங்கள்லாம், அப்போ நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? இதையா அதையா? எது மெஜாரிட்டி? இது வந்து எக்ஸப்ஷன் கேசஸ், இதுதான் மெஜாரிட்டி. அப்போ மெஜாரிட்டி என்னவோ அதைத்தான் நம்ம வந்து கையில் எடுத்து அதைத்தான் நம்ம வந்து பேச முடியும். எக்ஸப்ஷன் கேசஸ் எடுத்து பேச முடியும். ஆனால் பொதுவாக சொல்லப்படுற விஷயமாக ஜென்ரலைஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைக்கு போயிடுறாங்க. இல்லை, இன்றைக்கும் எஜுகேஷன் என்பது நம்ம அறிவை விருத்தி செய்து கொள்வதற்காக நாம் முழுமையாக நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு இடம் அது. அதனால் அதில் வந்து விளையாட்டாக இருந்துடக்கூடாது அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதை வந்து சடனாக மாறும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுன்றது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. எதிர்பார்த்து வந்தது வேறு, ஆனால் இங்கே வேறு என்னமோ இருக்குது. கட்டவிழ்த்து விடப்பட்ட காலை நான் முதல்ல சொல்லும்போது சொன்னால அப்படி இருக்கணும்னு நினச்சிட்டு வந்தவனுக்கு இல்லை, ரொம்ப இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் சில கல்லூரிகள் பள்ளிகளை விடவே இன்னும் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் நிறையா இருக்குது. இல்லையே, நான் இதை எதிர்பார்க்கலையே அப்படின்னு வரும்போது அவன் ஏமாறுறான். அந்த ஏமாற்றத்தை எப்படி வெளிப்படுத்துன்னு தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. வெளிப்படுத்த தெரியாதனால அவன் வந்து ஒரு அடமெண்ட்டான ஒரு விஷயமாக அவன் மாற ஆரம்பிக்கிறான். அவன் எதிர்பார்த்ததானே செய்யணும்னு நினைப்பான். இப்போ ஏன்னா அவனுக்கு அந்த ஏஜுங்க, அது அந்த ஏஜில் அவன் அப்படித்தான் ரியாக்ட் பண்ணணும்னு நினைப்பான். அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு கட்டுப்பாடே இருக்காதுன்னு நினச்சி வந்த இடத்துல பெரிய கட்டுப்பாடு இருக்குது. அப்போ அவன் அடமெண்ட்டாக மாற ஆரம்பிச்சிடும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, ஆரம்பத்திலேயே பள்ளி எப்படியோ அப்படி தான் கல்லூரி இருக்கும். இங்கே போனோன்னா நீ ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது, இங்கேயும் கட்டுப்பாடுகள் இருக்கும். இன்னமும் எனக்கு தெரிந்து சில கல்லூரிகள் சென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மொபைல் யூஸ் பண்ணுற கட்டுப்பாடுகள் இல்லை. ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு எதுக்காக பேரண்ட்ஸ் தயங்குறாங்க சார்? பசங்கள்கிட்ட இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்கு எதுக்காக பேரண்ட்ஸோட தயங்குறதா பார்க்குறீங்க? பேரண்ட்ஸ் தயங்குறதா நான் பார்க்கல, அவங்களுக்கு தெரியலைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸாக இப்போ உள்ளவங்க, அதாவது நான் சொல்கிற வந்து ரூரல் ஏரியா மனதில் வச்சு நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். வர்ற நிறைய பேரை நான் பார்க்குறேன். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து கல்லூரியை பற்றி அந்தளவுக்கு தெரியலை, அவங்களுக்கு தெரியலை, அவ்வளோதான். அப்போ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களும் படத்தில் அதுதான் நிஜம்னா அவங்களும் கூட நினச்சிட்டு இருந்திருக்கலாமோ நம்ம தெரில. அவங்களுமே வந்து அது மாதிரி தான் கல்லூரி வாழ்க்கை இருக்கும் பொழுது, நீ +2 வரைக்கும் மட்டும் கஷ்டப்படுறா தம்பி, அதுக்கப்புறமேட்டு நல்லா இருக்கலாம்டா அப்படின்ற ஒரு போகிற போக்கில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாமே தவிர அதை வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கல. சார், இப்போ இந்த ஒரு டிரான்சிஷன் பீரியடில் பார்க்கும்போது மனரீதியாக இன்னொரு மிக முக்கியமான சவால், பேரண்ட்ஸை வந்து பசங்க ஒரு ஏரியாவில் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அவங்க என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்ற படிப்பை வந்து பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்கணும். நான் பேரண்ட்ஸ் நீங்கள் சொன்னது போல் ரூரல் பேக்ரவுண்டில் பேசும்போது அவங்களுக்கு பெருவாரியாக வந்து எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து பசங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி டீனேஜ் பசங்க வந்து பேரண்ட்ஸ்கிட்ட மனரீதியாக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், நான் எடுக்கிறது நல்ல கோர்ஸ் தான், அதில் வந்து ஸ்கோப் இருக்குது அப்படின்னு புரிய வைக்க வேண்டிய தேவை இப்போ அதிகமாக எழுந்திருக்கு. ஏன்னா அதிகமாக ஆப்ஷன்ஸ் இருக்கிற கோர்ஸ் ஒன்று இருக்குது, அவங்களுடைய மார்க் ஒன்று இருக்குது. ஆமாம். இன்றைக்கி நாம் வந்து லேர்னிங் வந்து முதலே நான் சொன்ன மாதிரி நாலேஜ் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி சரியாக தவறாக தெரியலை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ எங்கே வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, மார்க் ஓரியன்டட் லேர்னிங்காகவும் மாறிடுச்சு. வேறு வழி இல்லை, நம்ம இந்த ஓட்டத்தில் நாமளும் கலந்து ஓட வேண்டிய ஒரு தேவை இருந்தாலும் கூட அந்த மார்க் என்பது உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் நம்புகிறோம், சரிங்களா? அப்படிப்பட்ட ஓட்டத்தில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மார்க் எடுத்தால் ஒரு மாதிரி, மார்க் நான் நினச்ச மார்க் வரலைன்னா ஒரு மாதிரி, இந்த கட் ஆஃப்னுலாம் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா வெறும் பாயிண்ட் சம்திங்கில் அவங்களுக்கு கிடைக்காம போகும். உடனே மனசு உடஞ்சி போயிடுறதுல நீ டீனேஜர்ஸ்ட்டை நிறையா பார்க்க முடியுது. டீனேஜர்ஸோட பேரண்ட்ஸ் மனசு உடஞ்சி போயிடுவாங்க அதிகமாக. டீனேஜர்ஸ் ஏன் உடஞ்சி போகிறாங்கன்னா, எனக்காக என்னை இவ்வளோ எதிர்பார்த்தாங்கல்ல, அப்போ அதை என்னால் சரிபட செய்ய முடியன்றதுல தான் டீனேஜர்ஸ் உடஞ்சி போகிறது. இன்னொரு பார்வை அதில் பார்க்கலாம் நம்ம. நீங்கள் சொன்னீங்க அழகாக, இந்த
ரூரல் ஏரியாவிலேருந்து வர்றவங்க, அந்த டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸு, அது மட்டும்தான் படிப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லவே இல்லை. இன்றைக்கி கல்வித்துறை இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஓஷன், அதில் எவ்வளவோ படிப்புகள் இன்னும் தெரிந்து கொள்ள முடியாத படிப்புகளை நிறையா இருக்குது. அப்போ அதை எல்லாமே பேரண்ட்ஸ் முதல்ல இப்போ +2 முடிக்கிறாங்க பொண்ணு இல்லை பையன் அப்படின்னா அடுத்து என்னென்ன இருக்குன்றத முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிறணும். பையனுக்கு இது பிடித்தம், அப்போ இது தொடர்பான படிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது முதல்ல அவங்க அதை தெரிஞ்சுக்கிறணும். தெரிந்ததற்கு பிறகு தான் அவங்க வந்து பிள்ளைகளுக்கு அதை வந்து சொல்லித்தர முடியுமே தவிர. இன்னொரு பார்வையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரியான ஒரு 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 பார்வையை வந்து பள்ளிகளும் கல்லூரிகளும் சமுதாயமும் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமல் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நீட் எக்ஸாமை பற்றி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துருக்கு. அது இருக்கட்டும். அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இருக்குன்றதையும் நம்ம புரிய வைக்கணும். நீட்டை தவிர மற்ற எஜுகேஷனுக்கு வந்து அழுத்தமே இல்லையானா இருக்குது இல்லை. அப்போ அதையும் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீட்டுக்கு எவ்வளோ அழுத்தம் இருக்கோ அதே அழுத்தம் ஜேஇலையும் இருக்குது, கிளாட் எக்ஸாம்ஸ் இதுலேயும் இருக்குது, யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இதுதான் இன்றைக்கி அது சரியாக தவறான்றதை தாண்டி தான் நம்ம வர வேண்டி இருக்கிறோம். அப்படின்றப்ப குழந்தைகளுக்கு நம்ம ஃபெயிலியரை சொல்லி தந்துடுறோமா? ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிச்சுன்னா முதல்ல ஒரு ஓட்டப்பந்தயோட சொல்கிறோம் குழந்தைகளுக்கு. ஆரம்பத்தில் பாருங்கள், சின்ன குழந்தையாக இருக்கும், அது ஓட முடிஞ்ச அளவுக்கு ஓடுது, ஃபஸ்ட்டு வருது இல்லை லாஸ்ட்டு வருது, ஏதோ ஒரு இடத்துக்கு வருது. ஃபஸ்ட்டு வந்த குழந்தைய பாராட்டுற மாதிரியே கடைசியாக வந்த குழந்தையும் பாராட்டுறோமா? முடிச்சிருக்குல்ல, கம்ப்ளீட் பண்ணிருச்சுல அந்த ஓட்டத்தை, அதை நம்ம பாராட்டி இருக்கிறோமா? அதை செய்யணும். பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க அடிப்படையில் இருந்தே தோல்வியை குழந்தைகளுக்கு கற்றுத்தரணும். தோல்வியை தாங்கக்கூடிய அந்த மனப்பான்மையை சொல்லித்தரணும். தோல்வின்றது வாழ்க்கையில் உண்டு. இன்னும் கூட அந்த ஹோண்டானுடைய இவர் சொல்லுவார், ஓனர், அந்த இவர் அவருடைய புத்தகத்தில் அவர் சொல்லியிருப்பார், வெற்றி என்பது 99% தோல்விகளால் ஆனது. அப்போ இந்த 1% வெற்றி அடைகிறதுக்கு 99% தோல்வி தான் இருக்குது. ஆனால் வெற்றி தோல்வி நம்மளோட பேராமீட்டர் தான் சார். எதுவுமே வந்து கிடையாது, நம்ம வச்சுக்கிறதா தோல்வி கிடையாது. அப்போ இந்த 1% வெற்றியை நான் அடைவதற்கு இந்த 99 தோல்வி இல்லை, இந்த 99 லேர்னிங் எனக்கு தேவைப்படுதுன்றத குழந்தைகள் நாம சொல்லித்தரோமா? ஏன் இதெல்லாம் தோத்து போயிட்ட அப்படின்றத விட்டுட்டு இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்ட, ரைட் இது ஆயிடுச்சுல்ல, இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன், அதன் மூலம் அடுத்த லெவலுக்கு வா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா, இந்த ஒரு படிப்பு இல்லைனாலும் இதை தாண்டி இன்னும் படிப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த படிப்பை தாண்டி வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லி தரலாமே. எத்தனை பேர் படித்த துறையிலேயே வேலை பார்க்குறாங்க இன்னைக்கு இந்தியாவில்? நீங்கள் எடுத்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்சி அக்ரி படித்த நிறையா பேரை என்னால் சொல்ல முடியும். பேங்க் எக்ஸாம் எழுதி மேனேஜர்ஸாக உட்காந்துருக்குறாங்க. பிஎஸ்சி அக்ரிக்கும் பேங்க்குக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் அப்படி இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அதே நான் முதல்ல சொன்னதை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். படிப்பு என்பது அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு. அவங்க பிஎஸ்சி அக்ரி படித்தது அவங்க அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு, தனக்கு தேவையான தன்னுடைய வயிற்று நிரப்புறதுக்கான ஒரு தொழிலாக அவங்க பேங்க் எக்ஸாம் எழுதுறாங்க போகிறாங்க. இது தவறாக நான் பார்க்கல. அதே விஷயத்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா? அது அவங்களா தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்துடணும். என்ன சொல்லி கொடுத்துடணும்? நீ வந்து இது போகிற லைனு, வெற்றி கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். தோல்வி கிடைச்சா அதற்கு பிறகு இத்தனை லைன் இருக்குது, இந்த வாய்ப்புகள்லாம் உனக்கு இருக்குது. அப்போ இந்த வாய்ப்பை நீ போகிற, இது எல்லாமே வெற்றியை நோக்கி போகிறதுக்கான ஒரு படிக்கட்டு தான். இதனால் வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிடாத. இது எது கிடைச்சாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கோ. அது ரொம்ப முக்கியம். ரைட்டு, நான் இன்றைக்கி ஒரு படி ஏறும்போது தடுக்கி விழுந்துட்டேன். தடுக்கி விழுந்ததுனால ஒன்றும் இல்லையே, தடுக்கி விழுகத்தான் செய்வேன், எந்திரிச்சிட்டேன் அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே குழந்தைங்க நம்மளை விட நம்ம குழந்தைங்க இன்னும் பிரைட்டானவங்க, ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிடுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த டீனேஜுக்கு நம்ம சரியான வழியை காட்டினா போதும், அவங்க பிக்கப் பண்ணிட்டு ஓடிட்டே இருப்பாங்களே தவிர இது தான் இப்படித்தான் அப்படின்றத நம்ம கொஞ்சம் விட்டுட்டாலே போதுன்றது என்னுடைய ஒரு பார்வை. முக்கியமாக செய்ய வேண்டியது அவர்களுக்கான பாதையை காட்டணும். வாழ்க்கைன்றது வாழ்வதற்குன்னு சொல்லி கொடுக்கணும். படிப்பு என்பது நாலெட்ஜு தான். அது
அதன் மூலம் வருமானம் வர்றது ரெண்டாவது. ஆனால் படிப்பு முதல் அது எதற்காகனா நாலெட்ஜுக்காக தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். இதை சொல்லிக் கொடுக்கும் பொழுதே இயல்பாக அந்த குழந்தைங்க சரியாக வந்துடுவாங்கன்றது என்னுடைய ஒரு பார்வை. ரைட் சார். சார் ரொம்ப உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நிச்சயமாக இந்த கருத்துக்கெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கும்னு நம்புகிறோம் சார். நன்றி.